உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, 5 கிரகங்கள் மீன ராசியில ஒன்று சேருது. அதாவது சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு. 50 நாட்கள். இந்த 50 நாட்கள் ஆப்பட்டது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்த விதமான பலன் கிடைக்கவிருக்கிறது என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாங்க. மார்ச் 15ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சூரியன் போறாங்க. ஏற்கனவே புதன் அங்க இருக்கிறாங்க, சுக்கிரன் அங்க இருக்கிறாங்க, ராகு அங்க இருக்கிறாங்க. இப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 5 கிரகத்துடைய சேர்க்கை கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல மீனத்துல இந்த கிரக சேர்க்கை நடக்குது. அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ 7ஆம் இடத்துல இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்குதுன்னா, அந்த 7ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப இந்த 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆப்பட்டது ரிஷபத்திலையும், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டிலையும் கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. இது முக்கியமான யோகம். இந்த கிரக பரிவர்த்தனை ஆனதால் மட்டும்தான் அந்த 7ஆம் இடம் குருவுடைய வீடு வலுப்பெறுகிறது கன்னிராசிக்காரங்களுக்கு. அங்க குருவோ சுக்கிரனோ நல்லா இல்லாம இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7ஆம் இடம் ஸ்ட்ராங் இல்லை. அந்த 7ஆம் இடத்துல ராகு இருந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வரவிருக்கக்கூடிய நல்ல நேர காலத்தை தடை பண்ணியிருக்கும். அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய திருமண பாக்கியத்தை தடை பண்ணியிருக்கும். அப்ப இதெல்லாமே இல்லாமல் அந்த குருவும் சுக்கிரனுடைய கிரக பரிவர்த்தனையால சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சமானதுனால அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோடு மீதி 4 கிரகங்களும் இருக்கிறதுனாலதான் இப்ப அந்த 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ராசி அதிபதி கன்னி ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் மீனத்துல நேச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது நல்ல பலம். அவங்க எதை செய்தாலும் நல்ல சப்போர்ட், எதை செஞ்சாலும் சக்சஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும், பட்டம், பதவி, இது இந்த விஷயத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அற்புதமாக இருக்கும். அப்போ படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தாலும் இந்த பீரியட்ல வேலை கிடைக்கும். புதுசா வேலைக்கு அப்ளை பண்ணினாலும் அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக இந்தியாலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி அப்ளை பண்ணாலும் வெளிநாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டில் உள்ளவங்களும் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரிகளில் கன்னிராசியில பிறந்தவங்கள் தடம் பதிக்க முடியும். அந்த கண்ட்ரிகளில் அவங்க வேலை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவங்க டாப் மோஸ்ட் பதவிக்கு வருவாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க. இந்த பீரியட்ல கரையம் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, வெளிநாட்டிலேயே சொத்து வாங்குவாங்க. இது மாதிரி யோகங்கள் அற்புதமாக இருக்கிறது. அது போக 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச பலமா இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு.
அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும். நல்ல விதமான நல்லபடியாக கல்யாணம் அமையும். அப்ப நீங்க ஆசைப்பட்ட பெண்ணும் நீங்கள் காதலித்த பெண்ணும் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையும். ஒரு இடத்துல பொண்ணு கேட்டாலும் அந்த பொண்ணு கிடைக்கும். அப்ப அந்த பெண் வரக்கூடிய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு நம்ம வளர்ந்து எல்லாரும் பார்த்து நம்மளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். இதற்கு முன்னாண்ட தடைப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருக்குன்னா இந்த பீரியட்ல எந்த தடையும் வராதுங்க. கண்டிப்பாக இப்போ இந்த பீரியட்ல போய் நீங்க பொண்ணு கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டு கொடுக்காதவங்க கூட இந்த பீரியட்ல கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க, பெண் கொடுப்பதற்கு. அதே சமயத்தில் பெண்களுக்கும் நல்ல ஆண்கள் கிடைப்பாங்க. இந்த பீரியடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பீரியட். அதுபோக இந்த ராகுவும் சுக்கிரனுடைய இணைவாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிரம்மாண்டப்படுத்துவாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார், நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய தரம் என்ன அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களை பத்தி, உங்களுடைய தகுதியை பத்தி, உங்களுடைய திறமை பத்தி, உங்களுடைய அறிவை பத்தி இதெல்லாம் தெரிய வைக்கும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு உங்களுடைய பாஸுக்கோ உங்களுடைய சூப்பர்வைசருக்கோ உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய பீரியட் இப்போ. அப்ப அதன் மூலியமாக உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அது போக இந்த ராகு சுக்கிரனால உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டம் சொல்றேன் இல்லைங்களா, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் இப்ப ஜாக்பாட்டு. விடியக்கூடிய விடியலே உங்களுக்காகத்தான். அப்ப நீங்க எது செஞ்சாலும் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். எதுலையுமே நீங்க ஜெயிப்பீங்க. வெளிநாட்டு நீங்க போவீங்க, வெளிநாட்டு சிட்டிசன் ஆவீங்க. அந்த சனி பகவானும் உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. நல்ல வேலையை கொடுப்பாரு, நல்ல நேர்மையான தொழிலை கொடுப்பாரு. உங்கள்கிட்ட பணம் வாங்கினவங்க உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்க வேலை செஞ்சு உங்களுக்கு வராத பணம் இப்போ வந்து சேரும். இதெல்லாம் அற்புதமா இருக்குது. அது போக வம்பு வழக்கு, உங்களுக்கு சொத்து பிரச்சனை, உங்க பங்காளி பிரச்சனை, இது எல்லாமே தீரும். அது போக சூரிய பகவானும் நேச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதனோடு சூரியன் இணைந்திருப்பதால் புதாதித்ய யோகம், அரசு சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அதுல ப்ரமோஷன், அது போக அந்த கவர்மெண்ட் தொழில உங்களுக்கு வந்து நல்ல மரியாதை, நல்ல அந்தஸ்து, இது போக உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், சொசைட்டில நல்ல அந்தஸ்துக்கு வர்றதுக்கு அந்த பழக்க வழக்கத்தினாலேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அப்ப நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அந்த பழக்க வழக்கத்தால் நல்லது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மோசம் சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்த பீரியடு உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ முயற்சி பண்ணுங்க. எதை நோக்கி நீங்க போறீங்களோ தைரியமாக போங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்தது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.